Taste the Daily. தன்மானம் உள்ளவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க மாட்டார்கள் என 4 ஆண்டுகளாக வீரவசனம் பேசி புறக்கணித்த ஸ்டாலினுக்கு எங்கிருந்துதான் திடீர் ஞானோதயம் வந்ததோ தெரியவில்லை என எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் விமர்சித்துள்ளார். கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பிறந்த நாளை முன்னிட்டு கும்பகோணம் அருகே உள்ள சுவாமி மலையில் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் அதிமுகவின் சாதனை விளக்க பிரசுரங்களை கொடுத்து சிறப்பு வழிபாடு செய்தார். இந்த நிகழ்ச்சியில் தஞ்சை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் ரத்தினசாமி, மாநில அம்மா பேரவை இணை செயலாளர் AVK அசோக்குமார், மாவட்ட அவைத்தலைவர் ராம்குமார், அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் துரை சண்முக பிரபு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். காவல்துறை என்பது கற்பு பறிபோயினதற்கு பிறகு அந்த கற்பை நாங்கள் பாதுகாப்பதற்கான நடவடிக்கை எடுக்கிறோம் என்று சொல்வதை காட்டிலும் கற்பு பறிபோகாமல் தடுத்து நிறுத்துவதற்குத்தான் காவல்துறை. ஆனால் அந்த இலக்கணத்தையே புரிந்து கொள்ளாமல் குற்றம் நடந்தால் நடவடிக்கை எடுக்கிறோம் என்று ஏனோ தானோ என்று அக்கறை இல்லாமல் பேசுவது என்பது காவல்துறைக்கே ஒரு சந்தேகம் வருகிறது. நம்மளுடைய பணி என்ன? தடுத்து நிறுத்துவதா அல்லது நடந்ததற்கு பிறகு நீதிமன்ற விசாரணைக்கு மட்டும் நாம் எடுப்பார் கைப்பிள்ளையாக இருப்பதா? ஆக இன்றைக்கு காவல்துறை ஸ்டாலினுடைய கைப்பிள்ளையாக மாறிவிட்ட காரணத்தினால இன்றைக்கு இந்த அவலம் இந்த நாட்டில் இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சீரழிவினாலே, பாலியல் வன்கொடுமையினாலே இந்த ஆட்சி வீட்டுக்கு போவது உறுதி. இது சுவாமிமலை முருகன் சன்னிதானத்திலிருந்து சொல்லுவேன். நீங்கள் அவர் டெல்லி போகிறாரு, அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். 3 ஆண்டு தூங்கிக்கிட்டு இருந்தார். ஏன் போலன்னு கேட்டால் இந்தியா தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசு புறக்கணிக்குதுன்னு வீரவசனம் பேசினார். தன்மானம் உள்ளவங்க கலந்துக்குவாங்களாம் அப்படின்னு சொன்னார். இப்போ எடப்பாடியார் போய் நிதியை வாங்கிட்டு வந்துட்டார். 100 நாள் வேலைவாய்ப்பு சம்பளத்துக்கு நிதி வாங்கிட்டு வந்தார். 2999 கோடி. மெட்ரோ 2ஆம் கட்ட ரயில் திட்டத்துக்கு வாங்கி கொடுத்துட்டார். அதே போல் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு மத்திய அமைச்சரவையில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கு. அதே போல் கல்விக்கு நிதி, அதே போன்று வெள்ள நிவாரண நிதி, வளர்ச்சிக்கான நிதி, இதெல்லாம் கோரிக்கை வச்சு எடப்பாடியை சாதிச்சிட்டார். அதனால் மக்கள் செல்வாக்கு எடப்பாடியாருக்கு அதிகரித்து வருவதை பொறுத்து கொள்ள முடியாமல் நாம் பங்கேற்று தான் அந்த நிதியை பெற்று தந்தோம் என்று மக்களிடத்தில் மடைமாற்றம் செய்வதற்கான முயற்சியோ என்னமோ தெரியவில்லை. கும்பகர்ண தூக்கத்திலே 3 ஆண்டு தூங்கி கொண்டிருந்த முதலமைச்சர் திடீரென்று நிதி ஆதைக்கு போய் கொண்டிருந்தார். ஊட்டியிலே லூட்டி அடித்து கொண்ட முதலமைச்சருக்கு ஞானோதயம் எங்கே பிறந்தது என்று தெரியவில்லை. வந்தால்தான் தெரியும்.